சார், திமுக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பள்ளி எல்லாம் கேம்பெயின், வட்டச்செயலாளர் உட்பட கேம்பெயின் பள்ளியில் படிக்க வச்சுக்கிறாங்க. ஆச்சுங்களா? சரிங்களா? அங்கே எத்தனை மொழி இருக்குது? 3 மொழி இருக்குதுங்க. அதுக்கு மேலே ஏதாவது சொல்லணுமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆச்சுங்களா? அவங்க அப்பா அம்மா பேசுறது இருமொழிக்குள்ள, பிள்ளைகளை திமுகவுடைய கடைசி செயலாளர்கள் படிக்க வைக்கிறது மொழி கொள்கை. இதுவா சமத்துவம்? இதுவா சமூக நீதி? இதுவா பெரியார் வழி? இதுவா அண்ணா வழி? இதுவா திராவிட மாடல்? அநியாயம் செய்யக்கூடாதுங்க. நாட்டில் ஈக்குவாலிட்டி எப்பவுமே வசதி இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்கள தூக்கி விடணும். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தான் நீங்கள் விட் பண்ணணும். நீ ஏழை வீட்டு பிள்ளை, அது யாரா எந்த சாதியா இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் சரி, முடியாதவன் கொண்டு போய் என்னுடைய பிள்ளை அரசாங்க பிள்ளையை சேர்க்கிறான். அவன் பிள்ளை என்ன தப்புனுச்சு? 8ஆம் கிளாஸ் வரையிலும் ஒரு கூடுதலாக ஒரு மளிகை கத்தா இவங்களுக்கு என்ன கஷ்டம் சார்? அவன் அந்த குழந்தை கத்துக்குது சார். அதே குழந்தை வசதி அதே அவனுடைய பிள்ளை, ஒரு வீட்டில் 4 பிள்ளை அண்ணனுடைய பிள்ளை சிபிஎஸ்சியில் படிக்குது, தம்பியுடைய பிள்ளை கார்பரேஷன் ஸ்கூல் படிக்குதா சார்? இது நியாயமா? இதை திமுக நாங்கள் எங்களுடைய கொள்கை விட மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்தில் சார் நியாயம்? சார் இங்க பாருங்க, அது வேறு பிரச்சனை. அது வேறு பிரச்சனை. உங்களால் அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு வசதி இருக்குல்ல. ஜிஎஸ்டி வருதல் 22% வருதல்ல, சரிங்களா? அப்போ நீங்க அதை செய்யுங்க. இல்ல நியாயம் சார். நீங்க இதுல மத்திய அரசு என்ன செய்யணும்னா, இங்கதான் மத்திய அரசு தவறளிக்கிறாங்க. ஒரு கொள்கையை நான் ஒரு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாநில மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லணும். என்சிஆர்டி சிலபஸ், நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இருக்கக்கூடிய அந்த என்சிஆர்டியினுடைய அதிகாரிகளை தமிழ்நாடு எங்கும் அனுப்பி, குறைஞ்சது சென்னையில் ஒரு கூட்டம், திருச்சியில் ஒரு கூட்டம், மதுரையில் ஒன்று, கோயம்புத்தூர் ஒன்று, திருநெல்வேலியில் போட்டு இந்த என்சிஆர்டி சிலபஸ்னா என்ன, அதில் இந்தி திணிப்பு இருக்குதா, எதுக்காக என்சிஆர்டியை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மத்திய அரசு ஏன் செய்ய தருகிறாங்க? அதனால தானே இந்த திணிப்புன்னு இவங்களால பிரச்சாரம் செய்ய முடியுது. அதை விட்டு போட்டு இங்க இருக்கிற பாஜக ஜியை பேச விட்டா என்ன நியாயம்? இது பாஜக யாரு? அது ஒரு அரசியல் கட்சி. அவங்களுக்கும் முன்மொழித்ததுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் அவங்க மட்டும் பேசுறாங்க? அதனால மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக இந்தியாவுடைய அனைத்து மக்களுக்கும் அதனுடைய லாப நட்டங்கள், நன்மை தீமைகளை விளக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இப்படியே தான் தொடர்ந்து 1961 மத்திய அரசு ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு கொள்கை கொண்டு வர போதெல்லாம் இவங்க ஒரு சின்ன எதிர்ப்பு வந்தா பின்வாங்கி ஓடி போயிடும். ஆச்சுங்களா? ஸோ அதனால மத்திய அரசு, நான் இது அப்பீலே கொடுக்குறேன். அப்பீல் டு பிரைம் மினிஸ்டர் மோடி, அப்பீல்ஸ் டு அமித்ஷா, அப்பீல்ஸ் டு எஜுகேஷன் மினிஸ்டர், எல்லாருக்குமே நீங்க வெறுமனே தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது தேவையில்லாமல் இது ஒரு பேஷனா போச்சுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள திராவிடம் பேசுறது ஒரு பேஷன், கம்யூனிசம் பேசுறது ஒரு பேஷன், அதே போல மும்மொழி கொள்கையை எடுத்து பேசுறது ஒரு பேஷன். அது வாட்டி அது என்னன்னு கூட தெரியாதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சேகுவாரா படத்து போட்டுக்கோங்க. சேகுவாராக்கும் இவங்களுக்கும் ஏபிசி முடியாது. அவனுடைய தியாகம் என்ன, இவங்க தியாகம் என்ன? பெரியாரை பற்றி பேசுவாங்க. பெரியாருடைய அவருடைய தியாகம் என்ன, அவருடைய அவர் என்ன பாடுபட்டாருன்னு தெரியாது. இங்க அதே போல கம்யூனிசம் பேசுறது. ஸோ அதே போல தமிழ் பேசுறதும் நீங்க அதாவது அர்த்தம் இருக்கணும். அதனால இங்க அதை பயன்படுத்தி சில பேர் பண்றதுக்கு அதுக்கு ஏதுவா மத்திய அரசு இங்க அதை பற்றி தெளிவா எடுத்து சொல்ல. இந்த என்சிஆர்டிங்கிறது இந்தியை திணிப்பதற்கான கல்வி திட்டம் அல்ல. அதுக்குள்ள 99.9% அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்றத்தாழ்வற்ற நல்ல அவர்கள் ஸ்கில் 22ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி திட்டத்தை, அந்த குழந்தைகளை தயார்படுத்துவதற்கான ஒரு கல்வி திட்டத்தை இந்த ஒரே ஒரு மொழி பிரச்சனையை வச்சு கோடான கோடி இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை மறுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க 2 கோடி வேணா திமுக அதுல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டாஸ்மார்க்ல இருந்து என்ன இந்த வருஷம் 4000 கோடி ரூபாய் கூட எடுத்து கொடுத்துடலாம். ஆனா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை வரலாற்றில் நீங்கள் ஈடு செய்ய முடியாது. நீங்க மும்மொழி கல்வி திட்டத்தை பெரும் மொழியை மட்டுமே பயன்படுத்தி அந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஞ்ஞானபூர்வமான அறிவுபூர்வமான கல்வியை நீங்கள் தடுத்தீர்களே ஆனால் வரலாற்றில் மன்னிக்க முடியாத குற்றத்திற்கும் தண்டனைக்கும் திமுக ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த 3 மொழி படிச்சுட்டு முன்னேறிய
நாடுகள் ஏதாவது இருக்கா, அந்த சமூகம் இருக்கா? என்னது? 3 மொழி படிச்சு இல்ல 3 மொழின்னு இல்ல முன்னேறின நாடு சமூகம் ஏதாவது இருக்கா? ஒரு மொழி படிச்ச நாடு நிறைய இருக்குது. அப்புறம் எதுக்கு இல்ல அப்புறம் 2 மொழி? ஒரு மொழி படிச்ச நாடே இருக்குது, 2 மொழி இருக்கு. ஜப்பான் வந்து ஒரே மொழி தான், பின்லாந்து ஒரே மொழி தான், பிரெஞ்சு ஒரே மொழி தான். உலகத்து ஐரோப்பியால 53 நாட்டுல 39 நாடு வந்து ஒரே மொழி தான். ஒரே மொழி வைங்க, எதுக்கு 2 மொழி? அது தயாரா? ஒரு மொழி கொள்கைக்கு தயாரா திமுக? தயாரா? வெறும் ரூ போட்டு பிரயோஜனம் இல்ல. ஒரு மொழி கொள்கைக்கு திமுக தயாரா? ஜப்பான் வந்து 2வது உலக போர்ல அழிக்கப்பட்டது, ஹிரோஷிமா அழிக்கப்பட்ட பிறகு ஒரு மொழியை வச்சு இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து இன்னைக்கு ஒரு சயின்ஸ் டெவலப் ஆச்சுன்னா அடுத்த வினாடி அங்க டெவலப் ஆகுது. அங்க மொழியை வச்சு டெவலப் ஆகல, அறிவு வச்சு, அறிவுபூர்வமான கல்வி கொடுத்து. NCERT அது போன்ற அறிவுபூர்வமான கல்வி, மொழி இல்லை அங்க பிரச்சனை. அதனால வந்து இனிமேல் அதனால நீங்க ஒரு மொழி கொள்கை ப்ரோமோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல இருமொழி படிச்சதுனால் என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான நிறைய தரவுகளை கொடுக்குறாங்க. எப்படிங்க? உலகம் முழுவதும் எந்த நாட்டுல சார் மீண்டும் 3 மொழியை அது உடனடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்ல மொழிபெயர்க்கப்படுது இது அப்படின்னு நிறைய தரவுகள். அதனால சொல்றேன். அதனால நீங்க என்ன செய்யறீங்க? எதுக்கு நீங்க வந்து ஆங்கிலம் படிக்கிறீங்க? நீங்க வந்து தமிழ் மட்டுமே எல்லாமே டீச் பண்ணுங்க. இன்னைக்கு AI வந்துருச்சு, வித்தின் நோ மினிட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படி நாடாளுமன்றத்துல இவர்கள் தமிழில் பேசும் போது எப்படி வந்து ஹிந்தியிலையும் அங்க 21 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுதோ அதே போல நீங்க வந்து தமிழில் சொல்லிக் கொடுத்தால் அது ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுத்தா தமிழ் வந்துடும். ஆனால் ஒரு மொழி கல்வி நடைமுறைப்படுத்துங்க. தமிழில் மட்டும்தான் இனிமேல் எல்லாமே தமிழ் தான், வேற எதுவுமே கிடையாது. 2வது மொழி கிடையாது. எதுக்கு 2 மொழி படிச்சுட்டு? தேவையில்லை. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு மொழியே தேவை கிடையாது, ஒரு மொழியும் கூட தேவை கிடையாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு மொழியே வேற, கம்ப்யூட்டர் மொழியே வேற, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொழியே வேற. மொழி வந்து சயின்டிபிக் லாங்குவேஜ், அல்கரிதம் வேற மாதிரி போச்சுங்க ஆச்சுங்களா. குவாண்டம் படிச்சாலே போதும், குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிச்சோம்னா எல்லாமே வந்துடும். அதை மட்டும் பிசிக்ஸ் மட்டும் படிக்க சொல்லுங்க, சரிங்களா? வேற எந்த மொழியுமே தேவையில்லை. we can communicate with the world. ஒரே ஒரு சப்ஜெக்ட் மேத்ஸ் பிசிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுங்க, பாக்கி எதுவும் வேண்டாம்.